ஹே கைஸ், இந்த வீடியோவில் ஐபிஎல் 29th மேட்ச் பற்றி பார்க்கலாம். 29th மேட்ச் வந்து மும்பை vs ஆர்சிபி வான்கேடியம் ஸ்டேஜில் வந்து மும்பை வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண அவங்களோட ஓப்பனர்ஸ் விராட் கோலி அண்ட் டூப்ளசி வந்து ஓப்பனிங் இறங்க அண்ட் விராட் கோலி வந்து எல்லா மேட்ச் நானே அடிக்கிறேன், இந்த மேட்ச் நீங்கள் அடிக்கிறான்னு சொல்லிட்டு 3 ரன்ல அவுட் ஆகி போக ஃபாப் டூப்ளசி வந்து ஃபயர் ஆகிட்டார். இந்த மேட்ச் விராட் கோலி அவுட் ஆனதுக்கப்புறம் வில்ஜாக்ஸ் அண்ட் டூப்ளசிஸ் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. வில்ஜாக்ஸ் வந்து நல்லா பண்ணுவான்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. வில்ஜாக்ஸ் வந்து எல்லாம் மாறிடும்னு நினச்சிட்டு இருந்தப்ப வில்ஜாக்ஸ் வந்து 8 ரன்ல அவுட் ஆகி போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ரஜத் பண்டிதர் அண்ட் டூப்ளசி ஆடிருந்தாங்க. ரஜத் பண்டிதர் வந்து நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தார். அவர் ஒரு குருசியலான 50 போட்டிருந்தாரு. அவருமே வந்து பும்ரா கோஷி ஓவரில் வந்து அவுட் ஆகி போயிட்டாரு. பண்டிதர் அவுட் ஆனதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் ஸ்ட்ரைக்கு வர மேக்ஸ்வெலுக்கு எல்லாரும் காந்தாரா சாங் ரெடி பண்ணி வச்சிருந்தப்ப மேக்ஸ்வெல் ஆனால் 0 ரனுக்கு அவுட் ஆகி போக கண்டா வர சொல்ல பாட்டை வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் போட்டாங்க. அண்ட் வந்து டூப்ளஸ் அண்டு தினேஷ் கார்த்திக் வந்து நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. இது டூப்ளசிஸ் வந்து பும்ரா ஓவரில் வந்து அவுட் ஆகி போயிட்டாரு. தினேஷ் கார்த்திக் வந்து வேற லெவலில் ப்ளே பண்ணியிருந்தாரு. ஒரு தினேஷ் கார்த்திக் வந்து 53 ரன் 23 பாலுக்கு 53 ரன் அடிச்சிருந்தாரு. 5 4 4 6 அடிச்சிருந்தாங்க. ஃபாஸ்டஸ்ட் ஃபிஃப்டினே சொல்லலாம் அவருக்கு. நல்ல மேட்ச். அது குருசிலான மேட்ச்சில் வந்து அவ்வளோ ரன் அடிச்சது பெரிய விஷயம். அண்ட் அடிச்ச ஷாட் எல்லாமே கீப்பர் தலைக்கு மேலே தான் போச்சு. எல்லாமே இருக்கிற மும்பை இந்தியன்ஸ் வந்து 11 பிளேயர்ஸும் பின்னாலே வச்சிருக்கலாம், கீப்பருக்கு பின்னாலே. அந்த அளவுக்கு அடித்த ஷாட் எல்லாமே பின்னால் தான் அடிச்சிருந்தாரு. அண்ட் லோம்ரர் வைஷாக் இவங்கலாம் வந்து 3 பவுலர்ஸுமே வந்து பும்ரா கிட்ட அவுட் ஆகிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் யூனிட்டை பொறுத்தவரையும் ஆகாஷ் மத்தோல் ஒன்று, சேஷ் கோபால் ஒன்று, ஜெரால்ட் கோஷ் வந்து ஒரு விக்கெட்டு. அண்டு பும்ரா தான் நல்லா போட்டிருந்தார். எக்கனாமிக் வந்து 5 தான். டோட்டலாக 4 ஓவர் போட்டு 23 ரன்னு கொடுத்து 5 விக்கெட் எடுத்திருந்தார் பும்ரா. செகண்ட் பேட்டிங் எனக்கு இஷான் கிஷன் அண்ட் ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு 6 ஓவர்லேயே மேட்ச்சை மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். இஷான் கிஷன் வந்து நல்லா ஆடி இருந்தார். அந்த 68 ரன்னு 34 பாலுக்கு 5 6 7 4ன்ற மாதிரி அடிச்சிருந்தாங்க. ரோஹித் சர்மா வந்து 38 ரன் அடிச்சிருந்தார். ஃபஸ்ட்டு 6 ஓவரில் வந்து சூப்பராக ஆடி பவர் பிளே எல்லாமே நல்லா யூஸ் பண்ணாங்க. அதிக ரன் அவங்களுக்கு வந்துடுச்சு. பார்ட்னர்ஷிப்புமே 100 போட்டாங்க 8 ஓவருக்குலாம். இஷான் கிஷன் ஆகாஷ் தீப்க்கு டவுட்டாக ஸ்கை உள்ள வர ஸ்கை பேக்னே சொல்லலாம். வேறு லெவலில் ப்ளே பண்ணியிருந்தார். ஸ்கை வந்து 19 பாலுக்கு வந்து 53 ரன்னு 5 6 4 4 வேறு லெவலில் ப்ளே பண்ணியிருந்தார். அண்ட் வந்து ரோஹித் சர்மா 38 ரன்னுக்கு வந்து வைசாக் கிட்ட அவுட்டாக ஹர்திக் பாண்டியா உள்ள வர ஹர்திக் பாண்டியா 6 பாலுக்கு 20 ரன்னு 3 6 ஸ்பீடாக அடிக்க அண்ட் ஹர்திக் பாண்டியா ஸ்கை வந்து வைசாக் ஓவரில் அவுட்டாக திலக் வர்மா உள்ளே வந்தார். திலக் வர்மாவுமே செம ஸ்பீடில் திலக் வர்மா வந்து 10 பாலுக்கு 16 ரன் அடிச்சிருந்தார். அண்ட் ஹர்திக் பாண்டியா அந்த திலக் வர்மா நாட் அவுட்லேயே இருந்தாங்க. டோட்டலாக மும்பை இந்தியன்ஸ் வந்து 15 ஓவருக்குலாம் மேட்சை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து கடப்பார் லைனப்பை பேக் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆர்சிபியோட பவுலிங் யூனிட்டு இந்த 3 விக்கெட் தான் எடுத்திருந்தாங்க. வைசாக் 1, ஆகாஷ் தீப் 1, வில்ஜாக்ஸ் 1 எல்லாருமே அதிக ரன்ஸுமே கொடுத்துட்டாங்க. அதனால தான் ஆர்சிபி வந்து லாஸ் பண்ணிட்டாங்க மேட்ச்சை. வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.